Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we begin a discussion on Katwakers, a song of hope. The Katwakar அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரிஜினல் நேம், பட் she has changed her name. The writer has changed her name to Audigro Nanukal. என்ன பேரை மாத்திக்கிட்டாங்க? The given name was Katwaka. She was named as Katwaka, but she belonged to Aboriginal tribe. அதனால அவங்களுடைய ட்ரைபல் ஐடென்டிட்டியை ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரைபல் நேமை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ட்ரைபல் நேம் இஸ் Audigro Nanukal அப்படிங்கிறது அவங்களுடைய நேம். She lived between 1920 to 1993. Yeah, and she is Australian of original writer. And she is a political activist and an educator, and she was championing for the indigenous right. அப்படின்னா பூர்வீக குடிகள், அந்த பூர்வீக குடிகளுடைய ரைட்ஸ்க்காக குரல் கொடுத்த ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஒரு எழுத்தாளர். Are you there, teachers? Did you understand that? The writer belongs to a particular tribe who lived in a particular ethnic space. யார் அந்த மக்களினம் அப்படின்னா, அந்த குரூப், இவங்க எந்த குரூப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னா, நுனூக்கல் பீப்புள் ஆஃப் நின்ஜெரிபா, which is a part of North Stradbroke Island, Queensland. ஆஸ்திரேலியாவில் அந்த குயின்ஸ்லாண்ட்னு ஒரு ஏரியா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அந்த பிளேஸில் நுனூக்கல் ட்ரைப் என்ற ஒரு ட்ரைப் இருந்தது. அந்த ட்ரைபில் பிறந்தவர் தான் இந்த கத்வாக்கர். அப்போ அந்த ட்ரைபல் ஐடென்டிட்டியை ரீட்டைன் பண்ணிக்கணும், தங்களுடைய அந்த கத்வாக்கருங்கிற பேரை மாற்றி தங்களுடைய ட்ரைபல் நேம் ஒன்று வச்சுக்கிட்டாங்க. Now, what is the first published Aboriginal Australian poet? She is the first published Aboriginal Australian poet. Aboriginalsல முதலாக நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, பட் பப்ளிஷ் பண்ணல. இவங்க தான் ஃபர்ஸ்டா பப்ளிஷ் பண்ணாங்க. என்ன பப்ளிகேஷன் அப்படின்னா, in 1964 she came out with a collection titled We Are Going. What is the title of that collection? We are going. We are going. சரி, இவங்க எதுக்காக பொயட்ரியை பயன்படுத்தினாங்க? She used poetry as a medium to protest against social injustice. இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கு, அதை கலைந்து எடுக்க வேண்டும், அதை பத்தி பேசணுங்கிறதுக்காகவே கவிதைய ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார். இவ்வளோ போதும் அந்த ரைட்டரை பத்தி. நம்ம இப்போ அந்த ஒர்க்கை பத்தி பார்க்கணும். What is the title of the work? A Song of Hope. And when was this work written and published? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the work was written and published in the year 1966. Where was it published? அப்படிங்கும்போது, it was published in a collection titled, it was published in a collection titled The Dawn is at Hand in the year 1966. The Dawn is at Hand அப்படின்னு ஒரு கலெக்ஷன். அந்த கலெக்ஷன்ல தான் இந்த போயம் இன்க்ளூட் ஆச்சு. சரி, என்ன மாதிரி ஃபார்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ லிரிக்கல் போயம். இட்ஸ் அ லிரிக்கல் போயம் which has a political theme. ஒரு லிரிக்கல் போயம் அப்படின்னா சிம்பிளான ஒரு போயம் தான், ரொம்ப சிம்பிளா இருக்கும், லைட்டா மியூசிக்கல் குவாலிட்டி இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு போயத்துக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் தீமை பத்தி பேச போறாங்க. சரி, எத்தனை ஸ்டான்சஸா இருக்கு அப்படின்னா, there are 4 stanzas and they are rhymed. என்ன ரைம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போம். Now, what is the context in which the poem was written? ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒரு பின்புலம் இருக்கும். அப்ப இந்த போயட்ரிக்கும் ஒரு பின்புலம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியால 1960களில் இந்த அபாரிஜினல் ரைட் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது. அந்த மூமெண்ட்ல நம்ம ரைட்டரும் ஒரு முக்கியமான பங்கு வகித்தார். அப்ப அந்த டைம்ல தான் என்ன பண்றாங்கன்னா, she wanted to give
some hope to the aboriginal people. அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக she wrote this poem titled a song of hope. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரைட்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெசிமிஸ்டிக் தாட் இருந்தது, ஒரு நெகட்டிவான ஒரு தாட். ஏன் அப்படி நெகட்டிவா நினைக்கிறீங்க? நம்மளுடைய மூதாதையர் எப்படியெல்லாம் இந்த ரைட்டுக்காக போராடினாங்க, அவங்களுடைய தியாகத்தை நினைவுல வச்சு எதிர்வரும் சந்ததியினர் இப்ப நம்ம கஷ்டப்படுறோம், ஒருவேளை நம்ம காலத்துல அந்த அபாரிஜினல் ரைட்டு கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். பட் எதிர்காலத்துல நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வில் என்ஜாய் ஃப்ரீடம் அண்ட் த ரைட்ஸ் ஆஸ் we dream of அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்கிற மாதிரி தான் இந்த போயம் எழுதியிருக்காங்க. Is the information clear, teachers? இப்ப இந்த போயம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய எழுதப்பட்டது 1966. ஆனால் என்ன பண்ணாங்க, இந்த போயம் வந்து ஏற்கனவே ப்ரீடேட் ஆயிடுச்சு. ஏன்னா 1967 there was a referendum which told that the aboriginal people will have rights as they demanded. சட்டத்துக்கு உட்பட்டு அவர்களுக்கு என்ன ரைட்ஸ் வேணுமோ அது கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சட்ட திருத்தம் வந்தது. அது வந்தது 1967. அப்ப இவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஈவெண்ட் நடந்தது. அப்ப இந்த போயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு போயம். ஸோ இந்த போயம் பார்த்தீங்கன்னா இட் அப்பியர்ஸ் டு பி a rally cry. rally cry அப்படின்னா வருவதை முன்னாடியே சொல்றது. இட்ஸ் a kind of motto, a song that motivates people to be optimistic. அதே நேரத்தில் பின்னாடி நடக்க போறத முன்னாடியே தீர்க்க தரிசனமா சொல்ற மாதிரி ஒரு விஷனரி ஜீல் நம்ம ரைட்டர்கிட்ட இருந்தது. ஒரு தீர்க்க தரிசன கவிதைன்னு கூட சொல்லலாம். இதுதான் இந்த போயத்தை பத்தி நமக்கு இருக்கிற தகவல். சரி, இந்த போயட்ரியில் இருக்கக்கூடிய தீம் என்னென்ன அப்படிங்கிறீங்க. நம்பர் 1, ஓகே, இந்த ஆஸ்திரேலியால இந்த ரைட்டர் எழுதின காலகட்டத்தில் there was racial inequality, there was historical injustice. வரலாற்று பூர்வமாக என்ன பண்ணாங்க, நமக்கு நிறைய சமூக அவலங்கள் இருந்தது. அந்த சமூக அவலங்கள்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக இந்த கவிதை அமைகிறது. அதே நேரத்தில் இந்த மக்கள் எல்லாம் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை ஊட்டல் இந்த கவிதையில் இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு தீம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த people who are fighting for their right, sometime they tend to have a kind of revenge attitude towards the oppressors. அடிமைப்பட்டு கிடக்கும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களை அடிமைப்படுத்தினாங்கல்ல அவங்க மேல பழி தீர்க்கும் வஞ்சக எண்ணம் வரும். ஆனா அந்த மாதிரி வேண்டாம், மறப்போம், மன்னிப்போம். ஒருவேளை அவர்களோடு நம் கைகோக்க வேண்டும் என்றால் கூட நம்ம கைகோத்து நம்மளுடைய அபாரிஜினல் ட்ரைபை கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தீமேட்டிக்கும் இங்க இருக்கு. அதே நேரத்தில் இந்த போயத்துல டுவர்ட்ஸ் தி எண்ட் தி ஆத்தர் ட்ரைஸ் டு டெல் the aboriginal people that the past sufferings of the ancestors should not be forgotten. நம்ம அதை மறந்துடக்கூடாது. அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் விட்டுட்டு போனாங்க. அந்த பேஸ்னால நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அவங்களோடு கைகோர்த்து அவங்க இந்த அடக்குமுறையை எதிர்த்து போரிட்ட மாதிரி நம்மளும் போரிட்டோம்னா நம்ம காலத்திலே நமக்கு ரைட்ஸ் கிடைக்கும், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஒருவேளை கிடைக்காம போனா கூட நம்முடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு இந்த தீமேட்டிக்கா இங்க கொடுத்துருக்குறாங்க. Right. What is the tone and mood? அப்படின்னா the tone of the poem. நீங்க வாசிக்கும் பொழுது இந்த ஆத்தர் இந்த போயம் ரிசைட் பண்ணியிருந்தா என்ன பிச்சில் சொல்லியிருப்பாங்க, அதுதான் டோன். மூட் அப்படின்னா அவங்களுடைய ஆட்டிடியூட் என்ன அப்படிங்கும்போது இது ரெண்டையுமே ஒன்னா, இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். அப்ப இந்த போயமை வாசிக்கும் போது you will come to know that the author communicates an uplifting, inspirational and assertive tone and mood. ஓகே, நமக்கு நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. ஓகே, அந்த சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னு உள்ள பார்க்கும்போது பார்ப்போம். அதற்கு முன்னாடி what is the structure of the poem னு சொன்னோம். there are 4 quatrains. அந்த 4 quatrainல இருக்கக்கூடிய ரைம் ஸ்கீம் என்ன? ஏபி ஏபி அப்படின்னா என்ன அர்த்தம்?
The first lineல லாஸ்ட் வேர்டும் தேர்ட் லைன்ல லாஸ்ட் வேர்டும் ரைம் ஆகும். செகண்ட் லைன்ல லாஸ்ட் வேர்டும் ஃபோர்த் லைன்ல லாஸ்ட் வேர்டும் ரைம் ஆகும். This is called alternating rhyme. Are you there with me, teachers? 1 and 3 will have end rhyme. 2 and 4 will have end rhyme. சரி, இதுல யூஸ் பண்ண வேர்ட்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான வேர்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டஃப்பான வேர்ட்ஸ் எல்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ். என்ன மாதிரி அப்படின்னா that will communicate freedom, joy, happiness, அந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொரு பட்சத்துல இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா there are contrasting words which are presented. ஒரு சைடுல பெயின், சாரோ அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவா இருந்தா இன்னொரு சைடுல பாசிட்டிவான வேர்ட்ஸ் ப்ராமிஸ், ஜாய், கிளாட் டுமாரோ அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. Are you there with me, teachers? Now we are going to the poem, the analysis of the poem. பாருங்களேன் அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, look up my people, the dawn is breaking, the world is waking to bring new day when none defame us, no restriction tame us, no color shame us, nor sneer dismay அப்படின்னு இந்த வேர்ட்ஸ் இருக்கு. look up my people அப்படிங்கும்போது it's a attention seeking device. It's a attention seeking device. Look up. He is calling the attention of the people. Who is the people that the author is addressing? He is addressing the aboriginal people. Why is he calling them to look up? Because of the historical oppression, the aboriginals did not dare to look up. அப்படி நிமிர்ந்து பார்க்க கூட திராணியற்றவர்களா இருந்தாங்க. அதனால தலையை நோக்கி தலையை கீழே போட்டுட்டு இருந்தாங்க. That also tells about their mindset and their attitude. அவங்க ரொம்ப நெகட்டிவான ஆட்டிடியூட்ல இருந்தா நமக்கு எதுவுமே நல்லது நடக்காது அப்படிங்கிற இருந்த மக்களை பார்த்து என்ன சொல்றாங்க? look up my people, the dawn is breaking. Dawn, what do you mean by dawn here, teachers? Literal meaning என்ன dawn னா? Literally it means விடியல். விடியலை வச்சு நிறைய காமெடி பண்ணிட்டாங்க. It means விடியல். விடியல் means a sign of hope. அப்படிதானே? Every morning, night வந்து it's a dark time. And the dark time is pessimism. நமக்கு it also symbolizes death. It also symbolizes suffering. இந்த சஃபரிங்ல இருந்து நமக்கு ஒரு உதய சூரியன் கிடைத்திருக்கிறது. எங்க பாருங்க ஒரு வெளிச்சம் தெரியுது. So the dawn, the rising of the sun is a symbol here. Make a note of it. இங்க பாத்தீங்கன்னா வெளிச்சம் தெரியுது அப்படிங்கும்போது the author is symbolizing hope that our lifestyle will change. The world is waking அப்படின்னு சொல்லியிருக்கிறார். the world நீ ஏன் சார் இங்க ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கும்போது the world here refers to the world of the oppressors. The world அப்படிங்கும்போது he is referring to, this is called metonymy. இது என்னன்னு சொல்றோம்? metonymy. Metonymy na something which is associated. The world here refers to all the oppressive forces. அவங்க வந்து ignorant நம்மளை வந்து அடக்கி வச்சிருந்தாங்க. Now they have learned that by oppressing they cannot progress. They have to treat us equal. அதனால இந்த உலகம் விழித்து கொண்டது. நமக்கு ஒரு புதிய நாள் உதயமாகிறது. இந்த புதிய நாளில என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அழகா சொல்றாங்க. when none defame us, நம்மளை யாருமே வந்து அசிங்கப்படுத்தி பேச மாட்டாங்க. no restrictions tame us, நமக்கு வந்து நிறைய சட்டத்திட்டங்கள் போட்டு நம்மளுடைய அந்த எனர்ஜியை டேம் பண்ணி வச்சிருந்தாங்க. we have a wild spirit with us. நம்முடைய ஸ்பிரிட் வந்து வைல்டான ஸ்பிரிட். அதை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க? காட்டுத்தனமான எனர்ஜி உள்ள இருந்தது. அதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? டொமஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. நம்மளை யார் அசிங்கப்படுத்தினது? நம்ம கலர் வாஸ் யூஸ்ட் டு ஷேம் அஸ்.
Okay, the color here refers to the white people. The white people will not shame us. Okay, the white. Okay, the color here is again a metonymy to refer to the white people. White people என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை அசிங்கப்படுத்த மாட்டாங்க, கேவலப்படுத்த மாட்டாங்க. They will not sneer or dismay. இப்போ அந்த sneer, dismay, shame, இதை இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, these are human attributes which are used as an attribute to non-living thing. அப்போ அது personification கூட எடுத்துக்கலாம். Are you there with me, teachers? அந்த போயத்தினுடைய இன்டர்பிரேஷன் புரிஞ்சுதா? இப்போ இதுல ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லுவோம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். என்ன அப்படின்னா, the dawn is breaking is a metaphor. Hey, it's a metaphor. Metaphor for what? Metaphor for a new beginning. A new beginning, a era of justice and hope. It's a metaphor for a new kind of existence. இதுவரைக்கும் நம்ம அநீதியை மட்டும் தான் பார்த்தோம். நமக்கு ஒரு நீதி, ஒரு நீதியான ஒரு யுகம் உதயமாகிறது, ஒரு நாயகன் உதயமாகிறான் அப்படிங்கிற மாதிரி. உதய சூரியன் பார்க்கையிலே, உலகம் விதித்து கொண்ட வேளையிலே நல்லவர் எல்லாம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. என்ன பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எம்ஜிஆர் பாட்டு. ஒரு எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு. என்ன படம்? புதிய சரி, ஏதோ ஒரு படம், எனக்கு சரியா கேட்கல. த ஃபர்ஸ்ட் ஒன் கேட்குறீங்க, லுக் அப் அப்படிங்கிறது இட் கேன் பி அப்போஸ்ட்ரஃபி. தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ டீச்சர்ஸ். தேங்க்யூ ஃபார் தேட். ஓகே, அப்போஸ்ட்ரஃபி. ஓகே, அப்போஸ்ட்ரஃபி அங்கே எடுத்துக்கலாம். ஒரு சில விஷயங்கள் விடுபட்டுச்சுன்னா டக்குன்னு ஞாபகப்படுத்துங்க. செகண்ட் ஒன் இஸ் the world is waking. the world அப்படிங்கிறது வந்து ஒரு அப்டிராக்ட் என்டிட்டி. அது விழித்து கொண்டது அப்படிங்கும்போது, விழித்தல் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்கான ஒரு அட்ரிபியூட், ஒரு வேர்ப். அதை கொண்டு போய் ஒரு நான் லிவிங் திங்க்கு யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் கிவ்ஸ் அ மீனிங் தட் the world is becoming aware that it is wrong. அது செய்வது தவறு என்பதை தெரிந்து கொண்டு அதை திருத்து கொண்டது. அறியாமையில் இருந்தது, அறியாமை இருளில் இருந்த மக்கள் விழித்து கொண்டார்கள். நம்மை அடிமை நிலையில் வைத்திருக்க கூடாது என்பதை தெரிந்து கொண்டார்கள். அதனால அவங்களுடைய மனம் மாறுகிறது, வெள்ளை இனத்தின் மனம் மாறுகிறதுன்னு சொல்ல வராரு. அப்ப this is a device called personification. அடுத்தது இங்க பாருங்க, நார் நார் அப்படின்னு ரெண்டு இதுல ஒரே வேர்டு வந்து அடுத்தடுத்த லைன்ல ரிப்பீட் ஆயிடுச்சு. வாட் இஸ் இட் கால்ட்? என்ன டிவைஸ்? பிகினிங்ல ஒரு ரெண்டு போயட்ரியில அடுத்தடுத்த லைன்ல வந்து, அல்லது எத்தனை லைன்ல ஒன்று ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் கால் ஆனஃபோரா, ரெப்படிட்டிவ் டிவைஸ். அப்போ ஆனஃபோராவும் இருக்கு. அடுத்தது இங்க பாருங்க, நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டேமஸ் நார் கலர் ஷேமஸ். ஓகே, அப்புறம் நோ ஸ்னியர் நார் ஸ்னியர் டிஸ்மே. இதுல நடுவில் எங்கேயுமே கமா இல்லை நான் எடுத்த டெக்ஸ்ட்ல. அதனால பாத்தீங்கன்னா அந்த NNN அப்படின்னு ரெப்படிஷன் இருக்கு, அது ரெப்படிஷன் சொல்லலாம். NNN அப்படிங்கறது என்னன்னு சொல்லலாம் டீச்சர்ஸ்? ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ரெப்படிஷன். இன்னொரு டிவைஸும் இருக்கு, நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டேமஸ் நார் கலர் ஷேமஸ் நார் ஸ்னியர் டிஸ்மே. அப்படின்னா நம்மளை பார்த்து ரொம்ப யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அசிங்கமா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. இது எல்லாமே ஒன்று அடுக்கடுக்கா சொல்லிட்டு போறோம் இல்லையா? இந்த அடுக்கடுக்கா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறத இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் கால் எனுமரேஷன். they call it as enumeration. Did you understand that? What is enumeration? It's a rhetorical device where listing is given in order to emphasize a point. ஒரு ஐடியாவை வந்து எம்பசைஸ் பண்றதுக்காக நம்ம ரைட்டர் என்ன பண்றாரு, அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே போறாரு.
அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? எனுமரேஷன். திஸ் இஸ் தட். அப்ப நமக்கு இங்க லிஸ்ட் அவுட் பண்றார். யாருமே நம்மளை வந்து அடக்கி வைக்க போறது இல்ல, யாருமே நம்மளை வந்து கேவலமா பார்க்க போறது இல்ல, யாருமே நம்மளை பார்த்து என்ன பண்றது பல்ல கடிக்க போறது இல்ல, நம்மளை வந்து கீழ்த்தரமான மக்களாக நடத்த போவது இல்லை. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு விஷனரி சீலோட நமக்கு சொல்றார். Are you with me, teachers? Now we go to stanza number 2. Now brood no more அப்படிங்கிறார். He is again addressing the people. Now அப்படிங்கிறது present time. Brood அப்படின்னா don't be moody, don't be thinking on the years behind you, don't think about the past. அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா. The author is addressing the aboriginal people, his own tribesmen. Again இது என்னன்னு சொல்லுவோம்? Apostrophe. Direct address. Now brood no more on the years behind you. அப்படிங்கும்போது don't think about the past. அதை பத்தியே மைண்ட்ல ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க. கடந்த காலத்தை கடந்த காலமா விட்டுருங்க. நம்மளை வந்து அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. திட்டுறதுனால ஒன்றும் ஆகாது. ஏன்? The hope assigned you shall the past replace. அழகா நமக்கு ஒரு பாசிட்டிவா சொல்றாரு. The hope is assigned for you. It will replace all the pains of the past. அப்ப ரொம்ப ப்ராமிசிங்கா சொல்ற அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு இதை சொல்றோம். இது என்னன்னு சொல்றோம் டீச்சர்ஸ்? assertive. Okay, the author is asserting. நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவா சொல்றாரு. hope is assigned you. The hope assigned you அப்படிங்கிறாரு. it has given you something, a promise is given. நீங்க ப்ராமிஸ் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டது. என்ன ப்ராமிஸ்? நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. அந்த ப்ராமிஸ் was given to us long back and we are now actualizing it. பக்கத்துல வந்துருச்சு. எப்படி இருக்கும் நம்மளுடைய எதிர்காலம்? when a just justice, நமக்கு நீதி முழுமையாக கிடைக்கும். where just justice grow wise and stronger. but justice will grow wise and stronger. what is the figure of speech? சொல்லுங்க பார்க்கலாம். personification. personification தான். அப்ப justice வந்து it will become wise and strong. okay. points the bone no longer at a darker race. அப்படின்னா we were named as a darker race, but இனிமேல யாரும் நம்மளை வந்து darker raceன்னு சொல்ல போறது இல்லை. அதெல்லாம் விட்டுருவோம் அப்படிங்கிறார். அடுத்தது இங்க பாருங்களேன், இங்க நமக்கு இந்த வேர்ட்ஸ் இருக்கு. now brood no more அப்படின்னு இருக்கா. அப்ப இங்க பாருங்க, now brood no more. அதுக்கப்புறம் இங்க இது எல்லாமே ஒரே இதுதான், ஃபுல் ஸ்டாப் இங்க கடைசியா தான் வருது. அப்படிங்கிறனால ஏறக்குறைய ஒரே லைன் எடுத்துக்கிட்டோம்னா இங்க பாத்தீங்கன்னா brood behind, இந்த ரெண்டுலயும் பிபி வருது. so it is repetition. அடுத்தது justiceல அப்படிங்கிற கான்சனன்ட் சவுண்ட் வருது. so it is alliteration. points the bone no more. அந்த பர்டிகுலர் விஷயத்தை எடுத்தீங்கன்னா it can be taken as an idiom. point the bone no longer refers to a cultural curse, which means that indigenous people will no longer be blamed or oppressed. இனிமேலும் நம்மளை யாரும் போட்டு நொறுக்க போறது இல்ல, நம்ம ஜாலியா இருக்க போறோம். அதே நேரத்தில் இந்த ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல இந்த பாஸ்ட் எப்படி இருந்தது, பிரசன்ட் எப்படி இருக்கிறது அப்படின்னு கான்ட்ராஸ்ட் பண்ணி காத்திருக்கிறாங்க. இதை நம்ம கான்ட்ராஸ்ட்னு சொல்லலாம், ஆர் we can call it as, நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு டேர்ம் இருக்குமே, juxtaposition. அவ்வளவுதான். நீங்க எல்லாமே சூப்பரா ஆன்சர் பண்ணிடுவீங்க. எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு கிடைச்சிரும். okay, when you sit for the board exam, I'm very confident about it. okay, now let's go for a break and for 2 minutes and we'll get back and we will complete the poem.